அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் காது மூக்கு தொண்டை அடிவயிறு கழிவு பாதையில் சிறிது கவனமாக இருப்பதும், செவ்வாய்க்கிழமையில் தெய்வீகளை வழிபாடு செய்வது. நான் சொல்வது தெய்வ வழிபாடு, நீங்கள் எதாவது பண்ணால் நான் பொறுப்பு கிடையாது. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபத்திற்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகளிடத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பழைய கடன்கள் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறுவதும் ரிஷபத்திற்கு நிச்சயமாக ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான மாற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழிலில் மாறலாம், உத்தியோகத்தில் மாறலாம், படிப்பில் மாறலாம் என்று ரொம்ப நாட்களாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். உணவு முறையில் கட்டுப்பாடு வைத்து கொள்ளவில்லை என்றால் பெரிதாக தொந்தரவுகளுக்கு மாட்டக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் சங்கடங்கள் படிப்படியாக குறைவது, அசைவ பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன அமைப்பில் அனுகூலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் மனமிட்டு பேசுவதும், வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதும் நன்மை.